அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இன்னொரு சூராவுடைய ஆரம்பத்தில் வர்ணிக்கிறான். நான் இப்போது ஓதி காட்டிய சூறாக்கள் எல்லாமே ஆரம்ப வசனங்கள், அதை நீங்கள் கவனியுங்கள். இன்னொரு சூறாவை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் யௌமுல் ஜும்ஆ, இன்று ஜும்ஆவுடைய நாளில் ஓதக்கூடிய சூரா அல் கஹஃப், அந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா அவனை புகழ்ந்த பிறகு குர்ஆனை வர்ணிக்கிறான். என்றால் அல்லாஹ் குர்ஆனை இறக்கியதாலேயே அவனை புகழ்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. எல்லா புகழும் நன்றிகளும் அல்லாஹ்வுக்குத்தான் உரியது. அவன் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், அவன் தன்னுடைய அடிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தை இறக்கினான். அது என்ன? அல் கிதாப், அல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா அல் கிதாப் என்று குர்ஆனுக்கு ஒரு பெயரை சொல்லுகிறான். குர்ஆனுடைய எத்தனையோ பெயர்களில் ஒரு பெயர் அல் கிதாப். கிதாப் என்ற புத்தகம். ஆனா அல் கிதாப் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய புத்தகத்தை தான் குறிக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் அல் கிதாப் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய புத்தகத்தை குறிக்கும். அதுதான் வேதம், அல் குர்ஆன். தன்னுடைய நபி முஹம்மதுக்கு இந்த வேதத்தை இறக்கியதை அல்லாஹ் சொல்லும்போது அதற்காக தன்னை புகழ்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்லாஹ் அவரை புகழ்கிறான்? எப்படிப்பட்ட வேதத்தை இறக்கியிருக்கிறான்? அல்லாஹ் சொல்ல வலம் யஜ்அல் லஹு இவஜா. இந்த வேதத்தில் எந்த கோணலும் இல்லை, எந்த குற்றங்களும் இல்லை, எந்த பிழையும் இல்லை. மிக நேராக சீராக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான குளறுபடிகள் இல்லை. அப்படிப்பட்ட வேதத்தை, அப்படிப்பட்ட புத்தகத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அதுதான் அல் குர்ஆன். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமி படைத்ததை தான் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிறார். வானங்கள் பூமி அத்தனையும், முழு பிரபஞ்சத்தையும், எல்லா உலகங்களையும் படைத்ததற்கு அல்லாஹ் அங்கே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார். அதே அல்லாஹ் எந்த கோணலும் இல்லாத வேதத்தை, புத்தகம் குர்ஆனை இறக்கியதற்காகவும் இந்த ஆயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறார். அல்ஹம்துலில்லாஹ் கையிமல் லியுன்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன் வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா. அல்லாஹ் தஆலா எந்த கோணலும் இல்லாத நேரான தெளிவான குர்ஆனை இறக்கியதை சொல்லிவிட்டு இந்த குர்ஆன் மிக தெளிவான பாதையை காட்டி எச்சரிக்கையும் செய்கின்றது. யாருக்கு? எவர்கள் இதை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள். அவனிடமிருந்து தண்டனையை பற்றி எச்சரிக்கை நீங்கள் சொல்லிவிடுங்கள். இந்த குர்ஆன் மூலமாக யார் இதை புரியாமல், இதை பின்பற்றாமல், இதை நிராகரிக்கிறாரோ, இதை அலட்சியப்படுத்துகிறாரோ அவருக்கு தண்டனை உண்டு என்கிற எச்சரிக்கை இந்த குர்ஆன் முன்வைக்கிறது. இது யாருக்கு? அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு, அவனை ஏற்காதவர்களுக்கு, அவனை ஈமான் கொள்ளாதவர்கள். ஆனா அதே நேரம் இந்த குர்ஆன் நற்செய்தியும் சொல்லுகிறது, சொர்க்கத்தை நற்செய்தி சொல்லுகிறது. யாருக்கு? லில் முஃமினீன், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களுக்கு. ஆக ஈமான் கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் சாலிஹான நல்ல அமல்களை செய்வார்கள், பாவங்களை செய்ய மாட்டார்கள், ஷிர்க் பித்அத் இதை செய்ய மாட்டார்கள், வழிகேடான பாதையிலே போக மாட்டார்கள். ஆகவே அவர்கள் தான் முஃமின்கள். ஏன்? அவர்கள் குர்ஆனை பின்பற்றுகிறார்கள். நேரான பாதையை காட்டக்கூடிய, கோணல் இல்லாத பாதையை காட்டக்கூடிய குர்ஆனை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நற்செய்தி. ஆனால் நேரான பாதையிலே போகாத, கோணலான பாதையிலே, வழிகேட்டிலே போகக்கூடியவர்களுக்கு தண்டனை, எச்சரிக்கை குர்ஆன் செய்கிறது. இது அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அவர்களுக்கு மிகச்சிறந்த அழகான கூலி உண்டு என்று சொல்லுகிறார். யார்? முஃமின்களுக்கு மிக அழகான, மிக சிறந்த கூலி உண்டு, வெகுமதி உண்டு என்று சொல்லுகிறார். மாகிதீன ஃபீஹி அபதா, அவர்கள் அந்த கூலியான அந்த சொர்க்கத்திலே அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள், சந்தோஷமாக இருந்து விடுவார்கள். வயுன்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, இன்னும் அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது, அவர்களுக்கு தண்டனையை பற்றி எச்சரிக்கை செய்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் கஹஃப் 18வது சூராவுடைய 1 - 4 வரைக்கும் உள்ள ஆயத்துகளிலே இதை சொல்லுகிறார். ஆக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகள் மூலமாக
குர்ஆனை வர்ணித்திருக்கிறான். மகத்தான வர்ணிப்புகள். குர்ஆன் எப்படிப்பட்டது, குர்ஆனுடைய நோக்கம் என்ன, குர்ஆன் இறக்கப்பட்ட காரணம் என்ன, குர்ஆன் யாருக்கு நற்செய்தி சொல்லுகிறது, யாருக்கு எச்சரிக்கை செய்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான்.